35 வருஷமா தினமும் 20 மணி நேரத்துக்கு மேல பிராக்டிஸ் செஞ்சுட்டு வர்றீங்க. இந்த டைம் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? இது எப்படி சாத்தியம்? உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கிறது எதுன்னு எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? நம்மளை நம்பி வராங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, நல்ல நம்மள அவங்களுக்கு குணமளிக்கணும். அப்படி சமயத்தில் நமக்கு நேரங்காலமே தெரிய மாட்டேங்குது. இங்கே உட்கார்ந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் போயிட்டு. நான் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஒவ்வொரு புது ப்ராப்ளமாக பார்க்குறேன். பேஷண்ட்டுன்னு பார்க்குறதில்ல, அவங்களோட அடிப்படை தாரத்துக்கு போய்டும். அவங்க குடும்பம் வளரையே அவருக்கு ப்ராப்ளம் வந்தது, எப்படி நம்ம தீர்க்கணும்னு யோசிக்கிற சமயத்தில் ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒரு ப்ராப்ளம். இப்போ இஸ் நாட் ஜஸ்ட் another கேஸ், இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இன் ஹிம்செல்ஃப். அண்ட் நான் அவருக்கு எந்த முதல்ல சிறந்ததாக நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்னு போகிற சமயத்தில் நம்ம நேரங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. முதல்ல நானே இது மாதிரி பண்ண நினச்சதில்லை. 83 நான் ஆரம்பித்தேன். இங்கே ஓபியே தான் ஆரம்பிச்சது, வடமலை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அப்புறம் 84லேயே இங்கே வந்துட்டேன். 86 செப்டம்பரில் இந்த நர்சிங்கம் திறந்தோம். 91 வந்து பின்னாடி வீடு கட்டின்னு போய் மேலே ஆஸ்பத்திரி போட்டோம், பெட்ஸ் போட்டோம். பட் அதுலேருந்தே பேஷண்ட்ஸ் லோடு நம்ம சொல்லி விளம்பரப்படுத்துறதுலாம் கிடையவே கிடையாது. முதல்ல வடமலைன்னு ஆரம்பிச்சது, சுற்று வடமலை அப்படியே பேஷண்ட் வர வர நம்மள மோர் ப்ராப்ளம்ஸ், மோர் கேசஸ், எனக்கு நம்ம மோர் இன்ட்ரெஸ்டிங். நம்மளை அப்டேட் பண்ணிட்டே வர வர நம்ம அப்டேட் பண்ணதெல்லாம் அந்த பேஷண்ட்ஸ் பார்க்க சொல்லிட்டு நமக்கு ஒரு ஒன்றும் அந்த ப்ராப்ளம் சால்விங் மாதிரி, இப்படி பிரச்சனை என்ன தீர்வு அப்படி போக நமக்கு வந்து இப்படி தூக்கம் வரும், இப்படி டயர்ட்னஸ் ஒன்றுமே தெரியாது இல்லை. ஆனால் எனக்கு ஒரு என்ன பண்ணேன்னா, இங்கே உட்கார்ந்தே இருக்கிறதுனால கழுத்து வலி வந்தது, இடுப்பு வலி வந்தது, எல்லா வழியும் கஷ்டப்பட்டேன். அப்புறம் தான் நான் கன்சல்ட் ரூமே மாற்றி 3 இடத்துல ஒர்க் பண்ணுறேன். இப்போ இங்கே உட்காடுறேன், ட்ரெஸ்ஸிங் போய் நிற்கிறேன், உள்ள சுகர் பேஷண்ட் தனியாக பார்க்குறேன், மாறி மாறி இருக்கிறதுனால அதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது. 93 நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், கம்ப்யூட்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ஆரம்பித்தேன். 1993லேயே 93லேருந்து இன்னைக்கு முடிய எனக்கு எந்த பேஷண்ட் வந்தாங்களோ அவங்க ஹிஸ்ட்ரி என்ன, ரெக்கார்டு என்ன, டெஸ்ட் பண்ண எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்குது. அவ்வளோ கேஸ் என்கிட்ட இருக்குது. இது வந்ததுனால என்னோடய ஒர்க்கிங் ஸ்பீடு இன்னும் இம்ப்ரூவ் ஆச்சு. பேஷண்ட் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் அந்த ஹிஸ்ட்ரிலாம் ரெக்கார்டு என்ட்ரி பண்ணுறேன். ஒவ்வொன்றும் நான் கையில் எழுத்துறேன்னா ரொம்ப லேட்டாக, கம்ப்யூட்டரைஸ் பண்ணாதால அதுவும் ஸ்பீடப் ஆச்சு. ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்து வச்சுங்களேன். அந்த கம்ப்யூட்டர் வந்தது, நம்மளோட ப்ராப்ளம் சால்விங், பேஷண்ட் கூட்டம் வந்தது, எல்லாம் எப்படியே அது எல்லாத்தையும் விட இறைவன் அருள் அது பரிபூர்ணமாக. அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் தான் பண்ணேன், நான் தான் குணமாகணும்னு சொன்னால் என்னை போல முட்டாலே கிடையாது. ஐ ஒன்லி ட்ரெஸ் த உண்ட், காட் ஹீல்ஸ் இட்னு ஒரு சேயிங் இருக்கு. அதில் பரிபூர்ணமாக நம்புகிறேன். நான் வந்து பேஷண்ட் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்கேனே தவிர்த்து, ரெண்டாவது பணத்தையோ பேரையோ முன்னாடி வச்சேன்னா தோற்றுருவேன். அது எனக்கு என்றைக்குமே அது ஃபஸ்ட்டு இருந்தது கிடையாது. இட் கம்ஸ் டவுன் த லிஸ்ட். பேஷண்ட் நம்மளோட வராங்க, திருப்தியாக திரும்பி போகணுங்க தான் நமக்கு ஒரே குறிக்கோளாக இருக்குமே தவிர்த்து மற்றதெல்லாம் நினச்சி பார்க்குறதே கிடையாது.